ரிஷபராசி நண்பர்களே, இந்த மாதம் எப்படி இருக்க போகுது? பிறக்கின்ற ஆவணி மாதம் நம்முடைய வாழ்க்கையில் நற்பலன்களை கொடுக்குமா? 11ஆம் இடத்தில் சஞ்சரித்த சனி பகவான் வக்கிரம் அடைந்து விட்டார். இப்ப லாபத்தை பார்த்து கொண்டிருந்தோம், நிம்மதி அடைந்து கொண்டிருந்தோம், கொஞ்சம் செல்வாக்காக இருந்தோம், வேலையில் பயம் இல்லாமல் இருந்தோம், எல்லா நிலையும் சாதகமாக இருந்தது. இந்த நேரத்தில் சனி பகவான் வக்கிரம் அடைந்திருக்கிறார். கர்மகாரகன், ஜீவனக்காரகன். இந்த மாதம் எப்படி போக போகிறது என்ற கேள்வி உங்களுக்குள் இருக்கும். பொதுவாகவே மனதால் கோட்டை காட்டிடக் கூடியவர்கள் ரிஷபராசியை பிறந்தவர்கள். மனக்காரகன் சந்திரன் உச்சம் அடைகின்ற ஒரு ராசின்னு பார்த்தீங்கன்னா அது ரிஷபராசி தான். அந்த ராசிநாதன் சுக்கிரன் தான் அதிர்ஷ்டக்காரகன், கலைக்காரகன், களத்திறக்காரகன் எல்லாமே. பொதுவாகவே ரிஷபராசியில் ஒருவர் பிறந்து விட்டால் அந்த நபருடைய வாழ்க்கை என்பது சுபிட்சமாக இருக்கும். சுபிட்சமாக இருக்கிறது என்று சொல்வதற்கு முன்னாடி வெளியில் பார்ப்பதற்கு பகட்டாக இருக்கும், அழகாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும், மற்றவர்கள் ஈர்த்திடக்கூடிய ஒரு அம்சம் இருக்கும். ஒரு வேலையை கையில் கொடுத்து விட்டால் அந்த வேலையை முடிக்கின்ற வரையில் தூக்கம் இல்லை, உணவு இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வேலையை முடித்து விட்டுத்தான் அடுத்த வேலையை உங்களால் பார்க்க முடியும். அந்த அளவிற்கு ரிஷபராசினுக்கு வேலையின் மீது எப்பொழுதுமே பற்றுதல் உண்டு. உழைத்து வாழ வேண்டும், உழைத்து வாழ வேண்டும், உழைத்து வாழ வேண்டும் என்று உழைத்து கொண்டே இருப்பவர்கள். குடும்பம் இருந்தாலும் உழைப்பின் மீது அதிகபட்சமான அக்கறை உங்களுக்கு இருக்கும். எல்லாவற்றுக்கும் நிலைமை சாதகமாக இருந்து விட்டால் குடும்பத்தையும் கவனிக்க முடியும், செல்வாக்காகவும் இருக்க முடியும், வசதி வாய்ப்போடு வாழ முடியும். அப்ப கிரகங்கள் இதற்கு அருள் புரிய வேண்டும். இந்த ஆவணி மாதத்தில் எந்த கிரகம் சாதகமாக இருக்கிறது? ஆடி மாதம் வரையில் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரருக்கு 3ஆம் இடத்தில் சூரியன் இருந்தார். அப்போ 11ஆம் இடத்தில் சனி பகவானும் இருந்தார். இப்பொழுதும் இருக்கிறார். சனி பகவான் வக்கிரமாக இருக்கிறார். 3ஆம் இடத்தில் சஞ்சரித்த சூரியன் இப்பொழுது 4ஆம் இடத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். ஒரு தகவல் என்னன்னா, 4ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிக்கின்ற போது உழைப்பு அதிகரிக்கும். ஒரு விதி விலக்கம் இருக்கு. பொதுவாக கிரகங்கள் கேந்திர ஸ்தானங்களில் சஞ்சரிக்கின்ற போது பலம் பொருந்தியதாக மாறும். அப்போ இந்த நேரத்தில், இந்த மாதத்தில் உங்களுக்கு உழைப்பு இருந்தாலும், வேலைபளு இருந்தாலும், ஆதாயம் என்பது அதிகபட்சமாகவே இருக்கும். எடுக்கும் வேலைகள் எல்லாம் வெற்றியாகும். அரசு வழி முயற்சிகள் எல்லாம் சாதகமாகும். எதிர்பார்த்து இடமாற்றம் கூட சிலருக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. 4ஆம் இடத்து சூரியன் உங்களுக்கு நன்மையே செய்வார் என்று நம்பலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்தில் குரு. அப்போ சகோதர ஸ்தானத்தில், சகாய ஸ்தானத்தில் குரு சஞ்சரிக்கிறார், உச்சமாக சஞ்சரிக்கிறார், உதயம் பெற்றிருக்கிறார். இந்த மாதத்துல குரு சஞ்சரிக்கின்ற இடத்தினை விட அவர் பார்க்கும் இடங்களுக்கு பலன்களை அதிகமாக கொடுப்பார் என்பது விதி. அந்த வகையில் குரு எந்த இடங்களை பார்க்கிறார் என்றால் 7ஆம் இடத்தையும், 9ஆம் இடமான பாக்கிய ஸ்தானத்தையும், 11ஆம் இடமான லாபஸ்தானத்தையும் குரு பார்க்கிறார். பொதுவாக 7ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போதுதான் சொல்லுவாங்க, குரு பார்வை வந்தாச்சு, கல்யாண யோகம் வந்தாச்சு. அப்படி பார்க்கின்ற போது ரிஷபராசினருக்கு கல்யாண யோகம் இந்த நேரத்தில் வந்திருக்கு. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, திருமண வயதினருக்கு வரன் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த நேரத்துல கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகள் ஏற்பட்டு இருந்தாலும் பிரச்சனைகள் முடிவிற்கு வந்து ஒற்றுமையுடன் வாழக்கூடிய நிலை உண்டாகும். பிரிந்து சென்ற நண்பர்கள் சேர்ந்து வரக்கூடிய நிலை ஏற்படும். கூட்டு தொழில் லாபம் தரும். 9ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தில் தெய்வ அருள் என்பது கூடுதலாகவே கிடைக்கும். இந்த நேரத்தில் உங்களுக்கு பெரியவருடைய ஆதரவு கிடைக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டாகும். வராமல் இருந்த பணம் வர ஆரம்பிக்கும். எதிர்பார்த்த வரவு என்பது நிச்சயமாக இருக்கும். பெரியவருடைய ஆதரவு இந்த நேரத்தில் உங்களுக்கு உறுதியாக இருக்கும். திருமணம் முடிந்து வாழ்க்கை முறிவு ஏற்பட்டவர்களுக்கு மறுமணம் அடைந்திருக்கக்கூடிய நிலையும் சிலருக்கு ஏற்படும். 11ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தினால் இப்ப குருவுடைய பார்வைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்துவதாக இருக்கிறது, தைரியத்தை உண்டாக்குவதாக இருக்கிறது, நம்பிக்கையை உண்டாக்குவதாக இருக்கிறது. செவ்வாய் 2ஆம் இடத்தில், 2ஆம் இடம் என்பது தன குடும்ப வாக்குஸ்தானம். இப்ப வார்த்தைகளில் கொஞ்சம் நிதானமாக இருப்பது நன்மை உண்டாக்கும். குடும்பத்தினரை அனுசரித்து போவது, அவருடைய விருப்பத்தை பூர்த்தி செய்வது என்பது உங்களுடைய அடிப்படை விஷயங்களை பாதுகாக்கும். அப்போ நிதானம் என்பது மிக மிக அவசியம். குடும்பத்தினரை அனுசரித்து போகணும். வார்த்தைகளின் நிதானம் இருக்கும். கொடுத்த வாக்கை நிச்சயமாக உங்களால் காப்பாற்ற முடியும். எதிர்பார்த்த பண வரவு இருக்கும். ராகு 10ஆம் இடத்துல, தொழில் மீது அதிக அக்கறை இருக்கும். தொழிலை இன்னும் மேல மேல விரிவுபடுத்திட்டு போகணும். கொஞ்சம் நிறைய லாபம் பார்க்கணும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ளணும்.
கொஞ்சம் வெளிநாட்டு முயற்சிகளை கையில் எடுக்கணும். எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் அந்த தொழிலை விரிவு செய்யக்கூடிய முயற்சி எண்ணம் இல்லம் இந்த நேரத்தில் ஏற்படும். சனி 11ஆம் இடத்தில் சஞ்சரித்தாலும் அவர் வக்கிரமாக இருக்கிறார். அதே நேரத்தில் 11ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அதனால் வருமானத்திற்கு எந்த தடையும் இருக்காது, வேலையிலும் எந்த பிரச்சனையும் இருக்காது, வாழ்க்கையிலும் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லை. கேது 4ஆம் இடத்துல, இடம் கொடுத்த சூரியனும் அங்கேதான் சஞ்சரிக்கிறார். பொதுவாக வேலை பளு என்பது இந்த மாதத்தில் கொஞ்சம் கூடுதலாகவே அதிகபட்சமாக உங்களுக்கு இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. உழைப்பதற்கு நீங்கள் இந்த மாதத்தில் தயாராக இருக்க வேண்டும். உழைப்பு இருந்தால் அதில் முன்னேற்றம் நிச்சயமாக இருக்கும். சுக்கிரன் 5ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார் மாதத்தின் தொடக்கத்தில். அடுத்த மாதம் 1ஆம் தேதி வரை, செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி வரை. பொதுவாக 5ஆம் இடத்தில் சுக்கிரன் சஞ்சரிக்கின்ற போது மனதில் ஒரு சந்தோஷம் இருக்கும், குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், வியாபாரத்தில் வளர்ச்சி இருக்கும், பொன் பொருள் சேரும், புதிய வாகனம் வாங்க முடியும். இந்த நிலையிலெல்லாம் சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுப்பார். மாதத்தின் பிற்பகுதியில் சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு போறார். உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா உழைச்சிட்டே இருக்க போறீங்க. அடுத்து புதன் சந்தாரம் பார்த்தீங்கன்னா அதுவும் சாதகமாக இருக்கு. அப்ப புதன் அள்ளி கொடுக்க போறார் உங்களுக்கு. இந்த மாதம் ரிஷபராசினருக்கு ஒரு யோகமான மாதமாகவே இருக்க போகிறது. மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம்.